கிழிக்கிறது, கொடுக்கறது, கேஷியர், ஆப்ரேட்டர், அத்தனை போஸ்ட் ஓட்டுறது, பெயிண்ட் பண்ணுறது எல்லா வேலையும் 5 வருஷம் பார்த்துட்டு மெட்ராஸ்க்கு வந்து 2 வருஷம் கஷ்டப்பட்டு டைரக்டர் அசிஸ்டன்ட் ஆகி 40 வேலை செஞ்சு அதுக்கப்புறம் ஹீரோ வந்து இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிக்கிறேன். அத்தனை படங்கள் ஒர்க் பண்ணி இதை வந்து உண்மையிலேயே எல்லாம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமான ஒரு எண்ணங்கள் உருவாகுது. எல்லாரும் சொன்னாங்கண்ணா ஹீரோவை தாண்டி போகிறான், ஹீரோவை தாண்டி போகிறான். நான் என்ன சொன்னேன்னு தெரியல. ஆனால் அப்படி போட்டது நல்லதாக போச்சு. அவர் மனசில் வந்து நான் வந்துட்டேன் பாருங்க, அது நல்லதாக போச்சு. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கதை, திரைக்கதை ஃபர்ஸ்ட் ஹீரோ சொன்னேன், சாமானியன் செகண்ட் ஹீரோ, 3வது ஹீரோ. இந்த கதைக்கு, திரைக்கதைக்கு ஏன் நான் நடித்தா நல்லா இருக்கும்னு தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடு வந்த அண்ணன் வி மதியழகனும் ராஜேஷ் அவர்களும் 3வது ஹீரோ. 4வது ஹீரோ தான் நான், பாஸ்கரன். ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் அந்த தன்னம்பிக்கை தைரியம் வந்தால் சினிமாவோட ஓகன் இருக்கு. ஒரே நேரம் போக முடியாது, பல பாதை இருக்கு. அந்த தன்னம்பிக்கை ரொம்ப பாருங்க. கதையை சொன்ன டைரக்டர் கேட்டுக்கிட்டே வந்தேன். இவங்க எத்தனையோ கதை சொல்லிட்டாங்க, நானும் கேட்டுதான் இருக்கேன். ஏதாவது ஒன்று மாட்டுமான்னு, ஒன்றுமே மாட்டலை, எதுவுமே மாட்டலை. ஏன்னா இப்படி நடிக்கிறது அது 100 கோடி கொடுத்தாலும் தாறுமாறாக நடிக்கிறதுக்கு நான் ஒன்று தரங்கிட்டு போன வர்க்கத்தில் புறத்தில் எம்ஜிஆர் வெளில வந்தவன் நான். அவர் சொல்லிக் கொடுத்த வழி ஒரு நல்லவரை ஃபாலோ பண்ணுறேங்க. அதப்பா நான் தேட்டரில் வேலை செய்யும்போது ஒரு நாளைக்கு 3 ஷோ டெய்லி பார்ப்பேன். தலைவர் படம், எம்ஜிஆர் படம், சிவாஜி படம், ரவிச்சந்திரன் படம், ஜெய்சங்கர் படம், ஜெமினி படம், எஸ்எஸ்ஆர் படம், முத்துராம் படம், சிவகுமார் படம், எல்லா படமும் விட்டாலத்திலே பேய் படம் கூட பார்ப்பேன், புராண படம் பார்ப்பேன். ஆக அப்போ தேட்டரில் வேலை செய்யும்போது என்னடா இவர் மட்டும் கலர் கலராக சட்டை ஓட்டு வர்றாரு, இவர் மட்டும் லேடிஸ் சத்தமாக பேச மாட்டார், குடிக்க மாட்டார், தம் அடிக்க மாட்டார். நான் ஒவ்வொரு ஷோவும் வாட்ச் பண்ணுறேன். அப்போ எனக்கு அவர் பிடிக்குது. எல்லா ஹீரோ வித்தியாசம் இருக்கும். ஸோ எனக்கு அது வந்து என்னோட மனசில் இது வேண்டாம். எதுக்கு இந்த என்னை விட்டு படம் கூட ஃபஸ்ட்டு அந்த ராஜான மியூசிக்குக்காக ஒரே ஒரு சாங் மட்டும் நான் பண்ணேன். அதனால் வந்து என்னென்னா இன்னைக்கு வரைக்கும் கேட்பாங்க, தம் அடிக்க மாட்டாரா, இந்த அடிக்க மாட்டோம். எனக்கு பிடிக்கல. ஆனால் 45 படம் போட்டாங்க பாருங்க, 45 ஃபிலிம்ஸ். நான் நினச்சது ஒரு 50 படம் நடிச்சுட்டு 50 படம் ஹீரோங்கிறது நான் தான் தெரியும், எனக்கு தெரியும். 50 படம் சோலோ ஹீரோ இது வரைக்கும் யாரும் பண்ணவே இல்லை. வரலாறு பண்ணி பாருங்க, எனக்கும் தெரியும் சினிமா வரலாறு ஆரம்பத்தில் இருந்து. 50 படம் சோலோ ஹீரோ யாருமே இல்லை. எனக்கு அமைஞ்சிச்சு, நானாக போய் கூப்பிட்டேன். அது வந்துச்சு, நடித்தேன், போனேன். இந்த மாதிரி மேக்ஸிமம் நடிக்க மாட்டேன், வந்துட்டு போவேன். அது எதை படம் கட்டும், பாட்டுக்காரனாகட்டும், கரகாட்டக்காரனாகட்டும். அதுமாதிரி நம்ம ஊரில் ஒரு முதல் படம் இங்கே அறிமுகப்படுத்த குருநாதர் அமரர் அண்ணன் வி அழகப்பன் சார் டைரக்டர். அண்ணன் ராகேஷ் சாரை பார்க்கும்போது எனக்கு அழகப்பன் சார் பார்க்குற மாதிரியே இருக்கு எனக்கு. இந்த படம் வந்து 44 படத்தில் அந்த டென்ஷன், ஒரு ஒரு உணர்வு, ஏதோ ஒரு பதட்டம் இந்த படத்தில் இருக்குது. ஏன்னா இந்த படத்துடைய கதையும் திரைக்கதையும் கொஞ்சம் என்னை உஷார்படுத்துது. முதல் படம் மாதிரி பயந்து நடிக்கணும். டைரக்டர் சொன்ன ஒரே காரணத்துக்காக 44 வருஷம் ஆச்சு மெட்ராஸ்க்கு வந்து இது வரைக்கும் நான் தாடி வச்சதில்லை. எங்கே போனாலும் தாடி வைக்க மாட்டேன். நான் 44 இயர்ஸ் ஆச்சு மெட்ராஸுக்கு வந்து. 44 வருஷம் ஆச்சு. 45 வருஷம் வரப்போகுது மெட்ராஸ் வந்து. 78 வந்தேன். படமும் 44 படம் வரப்போகுது. நீங்கள் நினைக்க, நான் நினச்சேன் வருஷத்துக்கு ஒரு படம், 40 வருஷம் நான் ஆக்ட் பண்ணேன், 50 வருஷம். இன்றைக்கும் விடாமல் ஃபோன் பண்ணி ஒவ்வொரு ரசிகம் மட்டும் கேட்குறாங்க, என்ன படம் பண்ண என்ன ஆனாலும் எப்படி வந்தாலும். நான் இப்பவும் சொல்கிறேன், சத்தியமாக சாமானியனா நான் மட்டும் இல்லை, இவங்க மட்டும் இல்லை, இருக்கக்கூடிய அனைத்து என்னுடைய உடன்பிறப்பு மன்றத்தில் அனைவரும் சாமானியனாக வாழ்கிறாங்க. யாருமே போய் கோடீஸ்வரன் இல்லை, பணக்காரர் இல்லை, சராசரி மனுஷன் வாழ்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஹாப்பில் ஒரு ஃபைட்டு இருக்கா இல்லை, ஒரு சாங் இருக்கா இல்லை. இங்கே கதை உட்கார வச்சுக்காரு, என் கூட பாரு பார்த்து சார் இல்லை. நான் கேட்கணும்ல, ஹீரோ தான் சொன்னீங்க, ஹீரோ தான் கேட்கணும்ல சார். நீங்கள் இன்று வரைக்கும் கதை சொன்னீங்க, இதில் எனக்கு ஜோடி இல்லை, பாட்டு இல்லை, ஃபைட் இல்லை. கேட்டேன்னா ஏன் கதை இந்த நேரத்தில் இந்த டயத்தில் இது ரொம்ப பிரமாதம் சார். எனக்கு ஓகே. செகண்டாக சொன்னாங்க, அருமையாகவும் மேட்டு. சொன்ன மாதிரி நானும் ஒரு டேரக்டருங்க கடைசி ஒன்று பண்ணிட்டாங்க. நிச்சயமாக யார் தடுத்தாலும் சரி, என்னைக்கும் எந்த காலத்திலையும் சாமானியன் வரலாறை மாற்றவே முடியாது, அதை திருத்தவே முடியாது. அந்த டைட்டில் எனக்கு பயங்கரமான மோகம். டைட்டில் வந்து ரொம்ப பெத்த பிள்ளைக்கு பேர் வைக்கிற மாதிரி, அது சும்மா இல்லை. டைட்டில்ங்கிறது பெத்த பிள்ளைக்கு பேர் வைக்கணும் சார். மதியம்னா நீங்கள் எத்தனையோ வருஷம் 100 வருஷம் ஒரு பேர் உடனே ஒரு சொல்லுவார், உடனே தேடி பிடிச்சி நீங்கள் கே வைங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே டைரக்டர் வந்து படம் டைரக்ட் பண்ணுவார். அந்த பையனுக்கு கே கண்ணன் வச்சுட்டாங்க. அந்த படம் ஹிட் ஆகி போச்சு. சரி, பையன் வந்து நேரம் படம் ஹிட்டு, ஓகே. அடுத்த படம் அது வளர்ந்துட்டு இருக்கான் பையன். அதே மாதிரி அடுத்த படம் வந்துச்சு. அடுத்த படம் வரும்போது 9 மாதம் ஆயிடுச்சு. மறுபடியும் குழந்தை பிறந்துச்சு. ஓடுறாரா? மொதல் படத்தை மொபைலுக்கு ஓடி இல்லை. நான் கேட்குறேன் என்ன அப்படின்னு. நீ என்ன அவன் என்ன ராசி, அவன் என்ன சிறப்பு கேட்பில, இதுக்கு உடனே ஓடுவேன். இப்போ யாராவது ஒருத்தர் இல்லைப்பா மொதல் பையனுக்கு கண்ணன் பேர் வச்சுட்டேன், இப்போ டைமில் இது கண்ணன் 2 அப்படின்னு சொல்லுவோமா? ஓ நான் டேரக்டர் தான், அவர் டேரக்டர் தான். இப்போ என் பையனுக்கு அருண் வச்சுருக்கேன், இன்னொரு பையன் இருந்தால் அருண் 2 வைப்பேன்.
ஏன் நான் என் பிள்ளையே பார்க்கும்போது ஓம் பிள்ளையே பார்க்க மட்டும் உனக்கு ஜோசியம் ராசி இன்ஷியல் வேணும். அது மாதிரி 2 என்ன 2 அந்த தம்பி நம்ம கரகாரம் 2 போடுவோம் அண்ணே, ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். வச்சாச்சு, ஆடியாச்சு, ஓடியாச்சு, முடிஞ்சு போச்சு. நீ அதை பற்றி தொடப்படாது. இல்லை நான் கனகாரம் அதெல்லாம் இந்த நான் மாட்டேன். அப்படியே வந்தாங்க. அந்த 2ன்ற வேலையை வேணாம். அப்புறம் ஒரு விஜய் முண்டன் சார் வந்தார். வணக்கம் சார், இப்போ தான் பேசிக்கிட்டு நேரத்தை வந்துட்டீங்க காலையில், சொல்லுங்கள் சார் ஒரு படம் பண்ணணும். சரி சொல்லுங்கள். டைட்டில் கோழி சோடா போச்சு, முடிஞ்சு போச்சு. அதே முடிச்சுட்டேன், அவ்வளோதான். நீங்கள் என்ன தான் சேர்க்க மாட்டேன். கோழி சோடா 2 பண்ண வேண்டாம். அதல்ல இப்போ இந்த சாமானிய என்ற வார்த்தை இன்னைக்கு எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய அன்றாட வார்த்தை. அது எங்கே வந்து அமைது பாருங்க. நீங்கள் கதை பண்ணாலும், திரைக்கதை பண்ணாலும், வசனம் எழுதினாலும், எழுதினாலும், நீங்கள் ரிலீஷன் போட்டால் போர்டை பார்த்துட்டு உள்ள வர ஆள் தான் என்னுடைய ரசிகம் என்ற உடன்பரப்பு. நீங்கள் வந்து வந்தால் போதுங்கய்யா. பொம்பளையும் பேசுகிறாங்க தெரியுமா, பேசுவோம். அண்ணே தம்பி இல்லை ஏன் வரமாட்டேன் சினிமாவில்? அட சினிமா விடியா, நீ டிவியில் வாயா, நான் உன்னை பார்க்கணுமே. எனக்கு ஒருத்தன் போக முடியும். அண்ணன் நடித்தா ஹீரோ தான் ஆக்ட் பண்ணணும், இல்லை நான் சூசை பண்ணிடுவேன் அடப்பாவி அப்படின்னு அவர்கிட்ட ஒருத்தன் பண்ணி அண்ணே ஏதாவது நடினேன், சும்மா காலம் மாறி போச்சுண்ணே. என்ன இதையும் சொல்கிறீங்க அதையும் சொல்கிறீங்க, இதையா நான் கேட்குறது? ஒரு அம்மா ஃபோன் பண்ணி சேலத்துலேருந்து இல்லை நீ விட்டுங்க, நீ டிவிக்கு வாங்க வர்றேன், நீ வரும்போது மாற்றினீங்கன்னா என் புருஷன் மாற்றா கொண்டு விடுவேன். அது நம்ம சொல்லுது. நான் வருவேன், நீ டிவி சேனலை மாற்றிவிடா, நீ மாற்றினா கொண்டு விடுவேன். 50 படம் நடிச்சு விட்டு 50 படம் சோலோ ஹீரோன்ற பேரோட டக்குன்னு விலகிட்டு டைரக்ஷன் பண்ணுவோம். அப்படி தான் நினச்சேன். ஏதோ துரதிர்ஷ்டம் 2010 ஆக்சிடென்ட் ஆகிப்போம். ஆக்சிடென்ட் ஆகி மிகப்பெரிய ஒரு இதில் வந்து தப்பிச்சு வந்தோம். அப்புறம் ஒரு வருஷம் படுத்து வருஷத்துக்கு போனோம். பார்த்தேன் 5 படத்தை தள்ளுவி பண்ணிட்டேன். 50 வேண்டாம், 45 போதும். ஆனால் மேதை 44. இந்த ஒரு படத்துக்கு என்ன பண்ணுறது அப்படி யோசிச்சு தான் கேட்டு இருக்கும்போது நல்ல புண்ணியாங்க 2 பேர் வந்து அழகான கதையை சொல்லி இது 45 படம். நான் ஒரு